குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்களும் தாவேக்காவை சார்ந்த தாம்பரம் முருகன் அவர்களும் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு பேரும் வணக்கம். இன்றைக்கு அரசியல் நிலவரம் தமிழக அரசியல் ஒரு பரபரப்பாகவே இருக்குது. இப்போ குறிப்பாக அதிமுகவில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வர்றவங்க பூரா பெரிய பெரிய பிக் ஷாட்ஸாக இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அல்லது என்ன சொல்கிறது, ஒரு பில்லர்னு கூட சொல்லலாம் அந்த கட்சியில். அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது தாவேக்கா உண்மையிலே ஈர்ப்பு சக்தினால வராங்களா, அல்லது வேற எதுவும் காரணமாக இருக்குமா? என்ன தானே கேட்குறீங்க, நீங்கள் ஆரம்பிங்க. அதாவது ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் ஒரு விஷயம் சொன்னார். தாவேக்கா வேற, அதிமுக வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னாரு. ஸோ அப்போ இதுலேருந்து அவர் வேற யாரும் சொல்லியிருந்தாலும் அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஆனால் இவர் சொல்லும்போது அதை சிந்திக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா இவர் பொருளாதாரத்தில் வசதியானவர், ஏன்னா பொருளாதாரம் நிறைய வச்சிருக்காரு. ஸோ ஆகையினால எல்லாமே அவர் கைக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஏன்னா அவருடைய அத்தையும் மாமியாரும் அங்கே தான் இருக்காங்க அதிமுகவில். ஸோ அதனால் அந்த சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ சொல்ல வேண்டியது, திரு விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகத்தான் நான் வர்றேன், தீய சக்தி திமுக, நான் நல்ல சக்தி, நான் தூய சக்தி அப்படின்னு சொன்னார். ஒரு தூய சக்தியில் அப்போ இந்த மாதிரி ஒரு விஜயபாஸ்கர் போன்ற ஆளுகள் மூலிமா எனக்கே பர்சனலாக அந்த டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு பாலிடெக்னிக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னு ஒரு நண்பர்கிட்ட 40 லட்சம் ரூபா வாங்கி பெர்மிஷன் கொடுக்கல, கவர்மெண்ட் போயிடுச்சு. அந்த பணத்தை இந்த நிமிஷம் வர திருப்பி கொடுக்கல. நானே 2 முறை குட்கா புகழ்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா இதெல்லாம் நியாயம் இல்லையா, பணத்தை கொடுத்துருந்தேன், கவர்மெண்ட் வரும்ல, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது தர்றேன் அப்படின்னாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஊழலற்ற ஆட்சி கொடுத்தா நம்ம வரவேற்கலாம். நான் திரு விஜயை ரொம்ப பாராட்டுறேன். அவர் சொன்னது, அவருடைய நடவடிக்கை எல்லாம் அப்படி அதை நோக்கி தான் இருந்தது. இப்போ கூட ஒரு 17 வழக்கு பதிவாயிருக்கு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள் மீது 17 வழக்கு லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமாம், அரசு அதிகாரிகள் மீது மேக்சிமம் பதிவுத்துறையில தான் வந்திருக்கு. பதிவுத்துறை, ரிஜிஸ்டர், ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் முழுமைக்கும் ரைடு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார், பிடிஓ அந்த லெவல்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு முன்னெடுப்பு. அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதே வேளையில இது போன்ற பெருச்சாலிகளை எல்லாம் கட்டிச்சோத்துக்குள்ள வச்சு கட்டினா, அந்த கட்டிச்சோறு நம்ம அவுத்து பார்த்தா காலியா தானே இருக்கும். எல்லாம் அந்த பெருச்சாலிகள் சாப்பிட்டுருமா இல்லைங்களா? சரி, இப்ப நீங்க சொல்ற விவாதத்துக்கு வருவோம். இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஆதவ அர்ஜுனா பெரும் பொருளாதாரம் படைத்தவர். அப்ப இவர் தான் எல்லாத்தையும் டீல் பண்றாரு. இப்ப வெளியில இருந்து மற்ற கட்சிகள் சொல்ற மாதிரி இது குதிரை பேரம் தான் அப்ப நடக்குதா? அப்ப இவர் தான் பேசி எல்லாரும் இழுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருக்கீங்களா? பாருங்க, இந்த குதிரை பேரமோ, சோபா அனுப்புறதோ, இல்ல குதிரையோ இல்ல ஒட்டகமோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். அது அவங்க கட்சியில இவங்க கூப்பிடுறாங்களா, இவங்க கூப்பிடலையா, இல்ல இவங்களா வர்றாங்களாங்கிறதும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஏற்கனவே இவங்கள்ட்ட ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணாங்களே, அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகல இருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, அவங்கள சொல்லல. இப்ப CV சண்முகம் அண்டு இப்ப விஜயபாஸ்கர் 2 பேரும், இந்த 3 பேரும் எப்படிப்பட்ட நபர்கள்? இவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது, இதெல்லாம் நானே தான், இதெல்லாம் வேலை ஆள் இல்லை, நானே கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடைய சகோதரர் தான் அவருடைய வீட்டில் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு டீச்சர் ட்ரைனிங், 2nd கிரேடு டீச்சர் ட்ரைனிங்க்கு நானே 40 லட்சம் ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, நாய்னா உங்களுக்காக 5 லட்சம் குறைச்சிக்கிட்டோம், நாங்கள் 45 லட்சம் வாங்குகிறோம், உங்களுக்காக தம்பி 40 லட்சம் வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஆர்டரை அவர் கையில இருந்து கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அங்கே டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ட்ரைனிங் எஜுகேஷன்ல இருந்து அந்த மேடம் கொடுக்கல, இவரே என்கிட்ட ஒரு காப்பியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க தபால் அனுப்புறாங்க. புரியுதா? அப்ப இதுல இருந்து யாரு எப்படிப்பட்ட நடந்திருக்குது நேரடியாங்க. நான் தான் சொல்றேனே, 2 பேருக்கும் நான் நேரடியா டீல் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட நபர்களை வந்து இப்ப கட்சியில சேர்த்துக்கிட்டாருன்னா இந்த கட்சி எப்படி இருக்கும்? என்னதான் ஒழுக்கமா இருந்தா கூட இவரும் இவருடைய தொண்டர்களும் ஒழுக்கமா இருக்கலாம். ஒழுக்கம்னா நான் சொல்றது லஞ்சம் வாங்காம, பர்சனல் லைஃப்ல வந்து அவர் மது குடிக்கிறாரு, கஞ்சா இழுக்கிறாரு, பெத்த பட்டம் யூஸ் பண்றாங்கிற அதுக்கெல்லாம் நான் போகல. அது மனுஷனுடைய இயல்பு. யார் வேணாலும் ஒரு ஃபங்க்ஷன் போனா எல்லாம் தண்ணி அடிக்க தான் செய்யறானுங்க. அதை வந்து நம்ம இந்த காலத்துல அதெல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. தனி மனித விமர்சனங்களுக்குள்ள போக வேண்டாம் நம்ம. 2வது அது இப்போ நடைமுறைக்கு அது சாதாரணமா ஆயிடுச்சு, இயல்பாயிடுச்சு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2வது இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 சொச்சம் இந்த மாதிரி பார்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு ஓபன் பண்ணாங்களே, அதெல்லாம் எந்த வழியில சேர்த்து இல்லையே? 717 கடைகளை 714 கடைகளை மூடுனீங்க. மூடிட்டு அந்த ஆட்களை எல்லாம் கொண்டுட்டு போய் வேற இடத்துல வேலைக்கு போட மற்ற கடையில தான் போட்டீங்க. நிச்சயமா. ஏன்னா இப்ப இருங்க சார், போட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முதல்லயே நீங்க 100 பாருக்கு வந்து நீங்க லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. 100 பாருக்கு லைசன்ஸ். இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த பாரு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட அன்னைக்கு இறந்து போயிட்டால, இதுல இருந்து வந்தவங்க. அதாவது அந்த பார்னா அந்த இது, அதுக்கு பேர் என்ன சொல்றது, அது கூட நம்ம போன வந்தா தானே நமக்கு தெரியும். மணமகள் மன்றம், மணமயில் மன்றம் மாதிரி ஆணும் பெண்ணும் டான்ஸ் ஆடுறாங்க வைக்கிறாங்கல்ல, அந்த இதுல போய் தான் ஒரு 18 வயசு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு அன்னைக்கு இறந்து போனான். ஸோ அது இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இதெல்லாம் வந்து மது ஒழிக்கிறோன்னா மொத்தமா மது ஒழிங்கிறேன். கரெக்டு, சரிங்களா? இப்போ 717 கடை மூடுனீங்க, வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் அதில் மாற்று சொல்லலை. இந்த 717 கடையை மூடிட்டு ஒரு 100க்கு பெரிய, அது வந்து சின்ன அளவு கடை, இது பெரிய அளவு பாருக்கு கொடுக்குறீங்க. அது என்னன்னு சொல்றது. 2வது வந்து இப்போ போகிற கடையில் நம்ம 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பாட்டு பாடினாரு. இப்போ 10 ரூபா போச்சு, 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு நாங்கள் பாட்டு பாடுறதா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஐயா சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக ஆட்சியின் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் 1-2 குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவும் தாவேகாவும் ஒன்றுதான் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இல்லை அவர் சொன்னார், அஇஅதிமுகவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையான நபர்கள் தாவேக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதா தான் எனக்கு ஞாபகம். இல்ல அது நான் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னார். ஒன்று, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். ஆமா, இவங்களுடைய 26 அறிவிச்சிருக்காருங்களா? ஏதாவது இந்த 56-60 நாட்களுக்குள்ள என்னென்னலாம் மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பெருவாரியா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர், துணை சபாநாயகர் அது அல்லாது பிற கட்சிகளுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, பேசுவதில்லை. சபாநாயகர், துணை சபாநாயகர் அதற்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறாரு. தளவாய் சுந்தரம் அதிமுகவில் துணை சபாநாயகராக இருப்பதற்கான வாய்ப்பு, அரசு அங்கீகாரம். புரியுதுங்களா? காங்கிரஸ்ல தாரகை, திமுகவில் முத்துராமலிங்கம், இது போன்ற நபர்களுக்கு, மாற்று கட்சி பிரமுகர்களுக்கு கூட சட்டமன்றத்தில் துணை சபாநாயகராக இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எப்பன்னா, சபாநாயகர், அதிகாரப்பூர்வ துணை சபாநாயகர் லீவ் போடும்போது அல்லது வந்து அவங்க விடுப்பில் இருக்கும், அதாவது வேலை சூழ்நிலையில இல்லாத பொழுது இவர்கள் சட்டமன்றத்தை நடத்தலாம் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது. இது வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் அளிக்காத ஆக பெரும் ஒரு அங்கீகாரம். இந்த மாற்றம் அரசு ஊழியர்கள் இப்ப லஞ்சம் பெறுவதற்காக முனைப்பு காட்டுவதில்லை. அதை பெருவாரியான மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அரசு எந்திரம் கொஞ்சம் விரைவாக நடக்குது. எந்த பிடபிள்யூடியில் எந்த பணிகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஐயா சொன்ன ஆதவ அர்ஜுனா நேரடியாக சொல்லிட்டாரு. ஆக இந்த புறையோடிய திராவிட கழக ஆட்சியிலிருந்து இந்த 56 நாட்கள் தாவேக்கனோட ஆட்சி மெல்ல ஒரு பொதுமக்களுக்கான, ஒரு வெகு மக்களுக்கான ஆட்சியாக தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் 717 கடை மூடுவதாக இருந்தாலும் சரி, ஐயா சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன சிக்கல் நடந்தாலும் சரி, மெல்ல சரிபடுத்தப்படும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவிலிருந்து வருகிறார்கள் தாவேகாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே மக்களின் பொதுவான விருப்பத்தை எந்த தலைவன் பிரதிபலிக்கிறானோ எதிர்காலத்தில் அவன் வெல்வான்.
அந்த அடிப்படையில் இன்னைக்கு தாவேக வெற்றி முகத்தோடு இருக்குது. எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் இதனோட தாக்கம் இருக்கும். அதை புரிந்து கொண்டு தான் அங்கிருந்து வராங்களோ ஒழிய இங்கே குதிரைப்பேரமோ மற்றபடி குட்காவில இருந்து ஊழல் செய்து விஜயபாஸ்கர் இங்கே வந்துட்டாருன்னு கேட்டினா இங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் புனிதர் நான் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டல. இங்கே இப்போ தாவேக 8 மாவட்டத்தில் வெற்றி பெறல, சட்டமன்ற தொகுதியில் 9 மாவட்டத்தில் ஒரு தொகுதியை தான் வெற்றி பெற்ற மாவட்டங்கள் எங்கேயுமே 17 மாவட்டத்தில் கட்சி பலப்படுத்துவதற்கான அடிப்படை பூர்வாங்க வேலைகளை பாடி பொறுப்பில் இருப்பவர்கள் செய்கிறார்கள். அது எந்த கட்சியில் இருந்து வந்தாலும் சரி. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிறபடி நியாயமாக சொல்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, வர்றவங்களே அரவணைச்சிக்கிறாங்கன்றீங்க. இதில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர்றவங்க சாதாரணமாக இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஏதோ ஒரு கட்சி பொறுப்பில் இருந்தாங்க, அதை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க, இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே சேர்றாங்க. இதை வைகோவே என்ன சொல்கிறாரு, என்னுடைய 2 உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், முதலமைச்சர் நான் உங்களுக்கு எங்கே சொல்றீங்களோ அங்கே நான் பிரச்சாரம் பண்ணி தரேன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிராதா? இல்லை, கான்ஸ்டியூஷன் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாகிட்டா அவங்க ரிசைன் பண்ணலாம், அது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைனா இல்லை அப்படின்ட்டு போகலாம். இது வைகோ முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாரு, அது தெளிவாக சொல்கிறாருன்றது அது அடுத்த பட்சம். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை சொல்வதை கேட்கல, அதை அப்படி விட்டுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் முன்னிறுத்தும் போது அது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்குது. இதை நம்ம பெருசாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஐயா ஒரு நிமிஷம், இதுவரை இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழக அரசியலில் நடந்தது உண்டா? இப்ப அதிமுகல ஐயா அதிமுகல செந்தில் பாலாஜி திமுக போயிட்டு எப்படி ஜெயிக்கிறாரு ஒரே ஆண்டுல? கொஞ்சம் அது வேறங்க, அது வேற இது வேற. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க சொல்றது நியாயம். தேர்தல்ல வெற்றி பெற்று அந்த இங்கு கூட மறையல. சரிங்க, அந்த ஒரு 25 நாள் 30 நாளையிலேயே அவங்க அந்த பொறுப்பை ராஜினாமா பண்றாங்க. அப்ப திரும்பவும் ராஜினாமா பண்ற நீங்க திரும்ப அதே தொகுதியில நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது அரசியல்ல இது கூத்தாடித்தனமா, இது கேலி கூத்தானத்தனமா இல்லையா? அரசியல்ல நீங்க அதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இப்ப நான் என்ன சொல்றேன், 27 பேர் வந்தாங்கல்ல, அதே ஒரு 35 பேரை கூட சேர்த்துட்டு நீங்க உங்க கட்சியோட இணைச்சுக்கோங்க, அது தப்புன்னு நான் சொல்லல. அது ஏன்னா அவங்க ஒரு குரூப்பா இவங்க கிட்ட இணைஞ்சிட்டாங்கன்னா யாரும் என்ன சொல்ல போறது இல்லை. ஏன்னா இப்ப மம்தா விட்டு மம்தா கட்சியில இருக்கும் பூரா பாஜக போய் ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி கூட பண்ணிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இது பண்ணும்போது அரசுக்கு இது ரெட்டிப்பு செலவாகுதா இல்லையா? 30-25 நாள் இவர் 2 தொகுதியில நின்றதே அதுவே கேலி கூத்து. அது அந்த தொகுதிக்கு செலவு பண்ணது அரசு பணம் வேஸ்ட். இப்ப ஏற்கனவே 7 பேர் 8 பேர் ராஜினாமா. அப்ப இந்த தொகுதிக்கு திரும்பவும் மறு தேர்தல் நடத்தணும். அப்ப இதெல்லாம் என்னங்க? இது நாடா இல்ல காடா? இல்ல நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற வரலாற்றுல இது வரைக்கும் 4 முறை ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்று. சரி, புரியுதுங்களா? 4 முறை நடந்திருக்கு சட்டமன்ற வரலாற்றுல 1952 இருந்து. அப்போ மீண்டும் மறுதேர்தல் நடக்கும் பொழுது ஐயா கேட்ட கேள்வி அங்க அப்ளிகபிள் பண்ணலாமா? முடியாது. இல்ல, அது கரெக்ட். சூழல் ஏற்றுக்கொள்ளப்படும் போது சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குதா? நீங்க சொல்றது கரெக்ட், 4 முறை நடந்திருக்கு. ஆனா அது ஒரு ஜெனரல் கன்சர்னா போயிடுச்சு. அது இப்போ ஒரு முதலமைச்சர் போயிட்டாரு, அது கட்சி 2ஆ நின்னது, அந்த மாதிரி ஜே அணிலாம் நின்னாங்க, அந்த குழப்பம்லாம் நடந்துச்சு. இது தனிப்பட்ட நபர்கள் போறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு தவறான எந்த விதத்திலும் கூட்டணியில இருந்து போனாங்க, அதை யாரும் குற்றம் சொல்லல. இப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் அங்க போயிருக்காங்க, கம்யூனிஸ்டும் போயிருக்காங்க, 4 கட்சியும் போயிருக்காங்க. அதை நாங்க தப்பா விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னா அது அவங்களுக்கு உண்டான சுதந்திரம், அது அவங்க போலாம். பட் இதை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது ஒரு அரசுக்கும் அந்த வாக்களிச்ச மக்களுக்கும் இது மரியாதை இல்லாத போதா இல்லைங்களா? ஆமா, இது மக்கள் மன்றத்துல நம்ம விடுவோம், இது எப்படின்னு மக்கள் முடிவு செய்யட்டும். இப்ப நீங்க ஒரு விமர்சனம் சொன்னீங்க, தொடர்ச்சியா இது இந்த மாதிரி நடக்குது, போது வருது இந்த ஆட்சியில் அப்படின்னு. நான் அங்க உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இவங்க 54 நாட்கள் தான் ஆயிருக்குது. இன்னமும் சொல்ல போனா அத்தனை பேரும் புதியவர்கள். செங்கோட்டையன் மாதிரி ஒரு சிலர் வேண்டுமானால் அவர் ஒரு அமைச்சர், அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு. ஆனா எல்லாருமே புதிய அமைச்சருக்கு அனுபவமே தேவையில்லைங்க.
எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் தான் அரசை வழி நடத்துறாங்களே தவிர இந்த அரசியல்வாதிகள் அல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது பொருந்துமா? எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாத்துக்கும் பொருந்தும். கலைஞருக்கும் பொருந்தும், மு.க. ஸ்டாலினுக்கும் பொருந்தும், ஜெயலலிதா அம்மாவுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு செக்ரட்டரிஸ்னு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க சிஎம்க்கு. உண்மைதாயா? சரிங்களா? ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு IAS ஆபீசர், சீனியர் மோஸ்ட் மேன், செயலாளர் இருப்பாங்க. சோ அவங்க தான் வந்து இதை வழி நடத்துவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணணும். இப்ப செக்ரட்டரிஸ் 3 பேர் இருக்காங்கன்னா இப்ப வந்துருக்கீங்க, அவங்க ஆலோசனை சொல்லுவாங்கன்றீங்க. ஆமா, அவங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கதான் நம்மளுடைய சமயோசிதமான புத்தியை பயன்படுத்தணும். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்முடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் நம்முடைய விஜய் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க லாக்அப் மரணத்தை எதிர்த்து. அப்போ அந்த இது எதிர்த்து பேசும்போது திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணங்கள் எண்ணிக்கை குறித்து மட்டும் பேசுறீங்களே, நம்ம பொன்ராஜ் சொன்னார் இந்த வார்த்தையை, இதை மட்டும் கேட்குறீங்களே விஜய், நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு அந்த தரவுகள் கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கணும்? அதிமுக ஆட்சின்னு எவ்வளவு நடந்துச்சு அந்த எண்ணிக்கையும் கேட்டு வாங்கியிருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு அதிகாரியை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வரும். இல்லைன்னா அதிகாரி உங்களை வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து அப்போ நீங்க என்னன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணணும். அதிகாரிகளும் வேணும், நம்மளுடைய அந்த சமயோசிதமா புத்தியும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது எல்லாரும் இது காலப்போக்கில் தான் இந்த அனுபவம் வரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவி திருமணம் ஆகுது. திருமணமானா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? இங்க பாருங்க, இங்க அது எல்லாம் ஒண்ணுதாங்க. எல்லாமே அரசியல் என்பது அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது தோணிரும். கரெக்ட். ஆனா அது ஒரு காலம் எடுக்கும்ல, அதுக்காக சொல்ல வரேன். அப்படி ஐயா ஒரு நிமிஷம் தப்பா நினைக்காதீங்க. இப்ப ஒரு விஷயம், நீங்க அந்த இதை பத்தி லாக்அப் டெத்தை பத்தி பேசணும்னு, இப்பயும் லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதை கொஞ்சம் கருத்துல வச்சுக்கோங்க. சரிங்க. 2வது, இப்ப அவங்க வந்து இன்னைக்கோட 54 நாள் 55 நாள் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. இதுக்குள்ள எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்கு, எத்தனை தெஃப்ட் நடந்திருக்கு, எத்தனை மர்டர் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் கூட இன்னும் முடியலை. இந்த 2 மாதத்துக்குன்னே கூட வச்சுக்கோங்க, 2 மாதத்துக்குள்ள நடந்ததை கால்குலேட் பண்ணி 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உலகத்துல எங்கேயுமே இந்தியாவில் நடக்கல. இதே மாதிரி தான் இப்போ வருஷம் முறை நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லைங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பமே இவர் சொன்னது என்ன, எங்குமே நான் சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்துடுறேன், சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்த பின்னாடியே நிறைய நடக்குது. அதை வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு நாங்கள் சொன்னதை அன்றைக்கும் சொல்றேன், இன்றைக்கும் சொல்றேன், அரசாங்கம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு காவலரை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவங்களும் சுய கட்டுப்பாடோட சுக பாதுகாப்போட இருக்கணும். கோயம்புத்தூர்ல காருக்குள்ள இரவு 1:30 மணிக்கு ஒரு 2 பேரும் உட்காந்து லவ்வர்களா இருந்தா கூட உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல மறைவான இடத்துல காரை நிப்பாட்டிட்டு உள்ள இருக்கும்போது தானே அந்த 3 பேரை தூக்கிட்டு போய் ரேப் பண்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் அங்க போகணும்னு நான் கேட்டதுக்கு அப்ப அது தப்பான்னு சொல்லி எல்லா ஊடகமே என்ன கழிச்சு கொட்டினானுங்க, காமாட்சி நாயுடு இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு. பெண்ணுரிமை நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க. அப்ப பெண்ணுரிமை இருக்குங்கிறதுக்காக இரவு 1:30 மணிக்கு காருக்குள்ள தனிமையில உட்காந்து பேசும்போது அப்ப கூட்டு பலாத்காரம் நடக்கத்தானே செய்யும். அதை வந்து சுய கட்டுப்பாடு வேணும். இப்ப நம்ம எங்க விமர்சனம் ஆயிடுதுன்னா, இப்ப நீங்க சொன்ன கருத்து வந்து அப்ப 1:30 மணிக்கு ஒரு பொண்ணு ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தாலே அதை பாலியலுக்கு தான் போகணும்ன்ற புத்தி வந்துருதா எல்லாருக்கும்? அப்ப அந்த புத்தியை நமக்குள்ள நுழைச்சது யாரு? இப்ப இது சமூக பொறுப்பு இல்லைங்களா? இது சமூகத்துல பொறுப்பு இருக்கணுங்க. அதே வேளையில ஒரு அரசாங்கங்கிறது வந்து மிரட்டல் தோணியில இருக்கணும். அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு முதலமைச்சர் சொன்னாரு. ஆனால் அதாக பிகைன் இன் மை ஹேண்ட்ஸ்ங்கிற மாதிரி அவருடைய கையை மீறி போச்சு. ஆமா, அது கையை மீறி போச்சு. சரி, இதெல்லாம் பார்த்து தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னவரை அவரும் கோட்டை விடுறாரு. சரி, அதாவதுங்க காவல்துறை திரும்ப உங்களுக்கு அதான் சொல்ல வரேன், இது வெறும் 2 மாதம் தான் ஆயிருக்கு. அதுதான் சொல்றேன். 2 மாதம் நீங்க 2 மாதத்திலே இவ்வளவு நடந்த ஆரம்பமே வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க. ஆரம்பத்திலேயே நீச்சல் அடிச்சீங்கன்னா நீங்க எப்படி ஆத்த கிடப்பீங்க? ஆத்துல இறங்குறீங்க. முதல்ல சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 2 பேருமே 20,000 நாட்கள் ஆட்சி செய்திருக்காங்க தமிழக நிலப்பரப்ப. புரியுதுங்களா? 56 நாட்களுக்கும் 20,000 நாட்களுக்கும் கம்பேரிட்டிவ் எப்படி இருக்கு? அதனால என்ன சொல்ல,
கால அவகாசம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க, காலத்தை கடத்த மாட்டோம். அதற்கான அதாவது பெண்கள் பாதுகாப்பான உரிமை, சட்ட ஒழுங்கு. 3 வயசு ஐயா, இருங்க. பண்ணி இது முள்ளு வந்து காட்டுல தூக்கி போடுறதா? அதாவது இல்லையா, இது இந்த எல்லா ஆட்சி நேரங்களிலும் நடந்தது. நடந்திருக்குதுயா. இது வந்து இல்ல, இல்ல, அதான் நம்ம சொல்றேன். நியாயப்படுத்தி பேசல. ஆனா எல்லா அரசுகள்லயும் இது நடந்திருக்குது. நடக்குது. 60 வயசு அம்மாவையும் கெடுக்கிறான், கண்ணே, 3 வயசு குழந்தையும் கண்ணே, கெடுக்கிறான். நாங்க நடக்கலைன்னு சொல்லல தங்கம், எல்லா ஆட்சியிலயும் இருந்துச்சு. இவர் என்ன சொன்னாரு, உங்க மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நான் சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்துருவேன், எங்கேயுமே இது மாதிரி ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியில இருந்து இதெல்லாம் பாதுகாக்கப்படும், எந்த பெண்ணுகளும் ரோட்ல போலாம்னு சொன்னாரு. பெண்களுடைய பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ்ன்ற தெளிவான வார்த்தையில சொல்லியிருக்கிறார். புரியுங்களா? அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் அதையும் சொல்ல வரேன். புரியுங்களா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று அதை இனிஷியேட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஒரு டைம் எடுத்துக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 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 கருத்தோ இருந்தாலும் சரி, அது கூர்மையடைவதற்கு நாளடைவு ஆகும். ஒரு மரமா இருந்தாலும் ஒரு 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 பருவம் அடைவதற்கு ஒரு நாளடைவு ஆகும். ஒரு ஆட்சி ஒரு சரியான புரிதலுக்கு உட்பட்டு இந்த ஆட்சியினுடைய வீரியம் எப்படி கையாளுறாங்கன்ற அரசு அதிகாரிகளை ஆட்சியாளர் எப்படி கையாளுறாங்க, அந்த துறையினுடைய மொத்த தமிழ்நாட்டினுடைய அரசுல வந்து 80 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட ஊழல் புறையோட போய் தான் இருக்குது இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியை கைப்பாவையில். புரியுதுங்களா? இதெல்லாம் சரி செய்து சரியான முறையில் நடப்பதற்கான ஒரு கால அவகாசம் தான் தாவாக்க கேட்டு பெற விரும்புது மக்கள்கிட்ட இருந்து. புரியுதுங்களா? அதற்கான இனிஷியேட்டிங் பவர் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பெண் திட்டமாக இருந்தாலும் அதுக்கடுத்து அரசு அதிகாரிகள் எக்காரத்தை கொண்டும் கையூட்டு வாங்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அரசு இயந்திரம் இல்லை அரசு இயந்திரம் இப்படிதான் நடக்கணும். ஊழல் இல்லாமல் இருப்பதனால தான் இன்னைக்கு 40-60 நாட்கள்ல 16,000 கோடி கஜானாக்கு வந்திருக்குது. 2021 இந்த 14,000 கோடி வந்து எல்லா ஆட்சி காலத்திலயும் எல்லாத்திலயும் தான் வந்திருக்கு. என்ன சொல்றேன், நீங்க எல்லா கணக்கு ஆட்சியில தான் வந்திருக்கு. அவங்க எல்லா ஆட்சியிலும் தான் கஜானா ஒரே ஒரு கேள்விக்கு தான் டெய்லி 200 கோடி 2 கோடி 3 கோடி 5 கோடி வருவாய் வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து துறை வாரியா வரும். அது பதிவு துறையா இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி. அதாவது 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டாங்க நிதிநிலையில. புரியுதுங்களா? 21 நிதிநிலை கொடுத்த பிறகு அந்த ஆட்சி துவங்கும் போதே பதவியேற்று 1 மாசத்துலயே இந்தியாவில் இருக்கிற உலகில் இருக்கிற மிகப்பெரிய பொருளியல் வல்லுநர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டாரு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், அமிர்தியா சென்னுடைய ஒய்ஃபு, அப்புறம் வந்து இந்திய பொருளியல் துறையினுடைய ரிட்டையர்டு செக்ரட்டரி ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு, இதே மாதிரி ஒரு 5 பொருளியல் வல்லுநர் வைத்து இந்த நிதி நிலைமையை மீட்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆட்சியை துவங்கினாரு. கடைசியில் எங்க கொண்டாந்து விட்டாருன்னு கேட்டீங்கன்னா 13 லட்சம் கோடி வந்து கடல்ல தான் கொண்டாரு. ஆமா, உண்மையிலே அது ஆரம்பிக்கும் போது பெரிய பாசிட்டிவ் சைன் தெரிஞ்சு எல்லாரும் நம்பிக்கை வந்தது. ஏன்னா பெரிய பெரிய மேதைகளை அங்க கொண்டாந்து உட்கார வச்சாங்க. உண்மை 5 பேரை கொண்டாந்து உட்கார வச்சாரு. அமிர்தசேன் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களாம் வந்து பொருளாதாரத்துல வந்து நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரும் மாபெரும் வல்லுநர் பொருளாதாரத்துல. புரியுதுங்களா? ரகுராம் ராஜன் வந்து ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர். அவர் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பொருளியல் பேராசிரியராக இருக்கிறார். அப்படியாப்பட்ட மகான்களால இந்த பொருளாதாரத்தை மீட்க முடியாத சூழல்ல இவர் எப்படி சரியான முறையில் பொருளியல் மீட்டு நான் தமிழை சீர் கொண்டு வர்றாரு. கடைசியில் எங்க கொண்டாந்து விட்டாரு? 13 லட்சம் கோடி வந்து கடன்லாம் கொண்டாந்து விட்டாரு. சொல்லுது புரியுதுங்களா? 13 லட்சம் கோடியா? வந்து வெள்ள இருக்குல்ல தானே வருது. வெள்ள இருக்குல்ல ஏங்க என்ன இங்க பாருங்க, 13 லட்சம் கோடி இங்க பாருங்க. அது 13 லட்சம் கோடி எதெல்லாம் சேர்த்திருக்காங்க தெரியுமா? ஈபில இருக்குல்ல, சொல்றேன் நானு 10 லட்சம் கோடி அரசு கடன்யா பொதுத்துறை இல்ல இத இந்த அரசு பண்ணல. நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். 5 வருஷம் வேற யாரும் இருங்கய்யா, சும்மா அந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. 4,80,000 கோடி பழைய கவர்மெண்ட் வச்சுட்டு போனது அதிமுக கவர்மெண்ட். 4,80,000 கோடி சரியா? அந்த 4,80,000 கோடிக்கு அப்புறம் வந்து நாங்க ஒரு 1 லட்சம் வாங்குறது. நாங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த 4,80,000 கோடிக்கு நாங்க வட்டி கட்டினது 2,13,000 கடனே வாங்கலையா? 2,13,000 கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம். சட்டமன்றத்துல சொன்னது சரிங்க. இது வந்து லேசா இல்லைங்க, சட்டமன்ற புத்தகத்துல ஏத்தி இருக்கு. 2,13,000 கோடி வாங்கியிருக்கு. அப்ப நாங்க வாங்கினது எவ்வளவுங்கிறது நீங்க 4,80,000 2,13,000 2,13,000 போச்சுன்னா நாங்க வாங்கின 5 லட்சத்துல இது வட்டி கட்டி இருக்கோம். 2 லட்சம் 3 சொச்சம் நாங்க வட்டி வாங்கினோம். அதே மாதிரி ஈபில வந்து ஏற்கனவே முந்தைய அரசு வந்து 1,00,000 கோடி வந்து கடன்ல தான் வச்சுட்டு போனாங்க. எல்லாம் இருக்குது, நீங்க பாருங்க. அதே மாதிரி இப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வாங்கினது கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடி கடன், 80,000 கோடி கடன் வாங்கியிருக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதே சமயத்துல வந்து முந்தைய அரசு வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒரு 7,000 கோடி கடன் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நிலுவைத் தொகை இருந்துச்சு.
ரிட்டையர் ஆனவங்களுக்கு பேமெண்ட் போகாம ஆமா கிட்டத்தட்ட 4-5 வருஷமா நின்றுச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 7,000 கோடி ஒதுக்கீடு அந்த பணத்தை கொடுத்தாங்க. இப்ப திரும்ப ஒரு 6,000-7,000 கோடி இப்ப நிக்குது, இன்னும் இருக்கு, மறுபடியும் நிக்குது. இல்லையா ஐயா ஷார்ட்டா சொல்லுங்க. இல்ல ஐயா சொல்றது இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வருவோம். சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இவங்க நிலுவைத் தொகை கொடுத்ததையோ அதெல்லாம் குறை சொல்ல. ஆனா அந்த 7,000 கோடியும் இவங்க மூலதனத்தை ஈட்டி அதன் மூலமா கூட்டியிருந்தா பிரச்சனை இல்ல சார். இருங்க சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, எங்க இருந்து ஈட்டுவீங்க? ஈட்டுறதுக்கு முதலீடு பண்ணா தான் ஈட்ட முடியும். இன்னைக்கு இங்க பாருங்க, நாங்க கடன் வாங்கினது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணா தான் நம்ம வந்து ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒருத்தர் நேத்திக்கு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு இண்டஸ்ட்ரியல் இதனுடைய தலைவர் சொல்றாரு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலும் ஹையர் இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரை வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அவ எப்ப ஒரு அரசு வந்தாலுமே உடனடியாக அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்களா அந்த துறையினுடைய அமைச்சர், போட்டு என்னென்ன மாதிரி பண்ணலாம், என்ன அவங்களுக்கு பிரச்சனை, என்ன வெளிநாடுகள்ல இருந்து எதை கொண்டு வரலான்னு கலந்துரையாடல் பண்ணுவாங்களாம். பட் இதுவரை இவரே ட்ரை பண்றாராம். அவர் ட்ரை பண்ணியும் பலமுறை போன் பண்ணியும் அந்த செக்ரட்டரி அவங்கள்ட்ட பேசியும் கூட அவங்க வந்து இது பண்ணல. யார சொல்றீங்க ஐயா? கடை வாங்கல இல்லையா நேரா சொல்லுங்க. இங்க பாருங்க கண்ணா, இங்க பாருங்க ஒரு விஷயம், இங்க பாருங்க, நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். ரெண்டாவது தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து பெரிய 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 ஜாம்பவான்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம தொழில் தொடங்குறதுக்கு வந்து யாரை வந்து அந்த தொழில்துறை அமைச்சர், நான் வந்து முதலமைச்சர் இது நாலேஜுக்கு போகணும்னு சொல்லலை, தொழில்துறை அமைச்சர் அந்த செக்ரட்டரி இவங்கெல்லாம் உட்காந்து இங்கே கூட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுடைய ஓனர்களையும் அதனுடைய தலைவர்களையும் அழைச்சி பேசி என்ன மாதிரி பண்ணணுங்க. அதாவதுங்க வெளிநாட்டுக்கு போகும்போது கூட இவங்களுக்கு யாருக்குமே இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாதான். வெளிநாட்டுல போய் அந்த போட்டோ வந்த பின்னாடி தான் தெரியுதா இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அமைச்சர் அப்படின்னு. யார் போன சொல்றீங்க? அந்த அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அந்த மேடம் போனாங்கல்ல. போன முறை தான், இப்பதானே போயிட்டு வந்தாங்க. இப்ப போயிட்டு வந்தாங்கல்ல அந்த அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் போனாங்க. கீர்த்தனா மேடம் தான் தொழில்துறைக்கு அந்தமா தான். அந்தமா போனதுக்கு அப்புறம் பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம், போட்டோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்ன தொழில் இங்க பண்ணலாம், எது ஆப்டா இருக்கு, யாரில இருந்து அந்த கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம், எதை பண்ணலாங்கிறதான் பேசுவாங்க. பட் அந்தமா போனது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்தானதை திரும்ப அவங்க இந்த கொரியன் கம்பெனியை போய் பார்த்திருக்காங்க, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுறாங்க. அதாவது அதுக்கு நாங்க வந்து 30,000 கோடி ஈட்டுட்டு வந்தோம்னு சொல்றது பெரிய தப்பு இல்லையா? அதாவது ஏற்கனவே அந்த அரசு பண்ணுனதை நீங்க இப்ப அதை வந்து நாங்க போய் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், அந்த திரும்ப வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க போய் 30,000 கோடி 40,000 கோடியை நாங்க ஈட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து இது வெக்கக்கடான செயல். சரிங்களா? ஐயா சொல்றதுல ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அதாவது 4 முறை வந்து 2021 வந்து இந்த 25 வரை 4 முறை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டினுடைய அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டு முதலீடுகள் இழுப்பதற்கான சூழலை உருவாக்குறது 10.18 லட்சம் கோடி நான் இழுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அதன் மூலியமாக ஒரு 18-20 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவரையில் அதற்கான அடிப்படை வேலை திட்டமும் அந்த தொழிற்சாலை துவங்குவதற்கான சூழலும் இல்லை. யார் சொன்னா? யார் சொன்னா? தூத்துக்குடியில இப்ப அந்த கார் தொழிற்சாலையை அன்னைக்கு போய் முதல் காரை தொடங்கி அதெல்லாம் எந்த இதுல வந்தது? அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து அந்த கட்டுமானத்துக்கு அந்த ஜப்பான் கொரியா நிறுவனத்தோட 40 லட்சம் கோடி 40,000 கோடி கார் இது பண்ணாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இதுக்கு இப்போ கலைஞர் வந்து 1996 2001 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தது. அப்போ கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் நம்முடைய கோயம்பேடு பேருந்து வளாகம், அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த பேருந்து நிறுத்தமே பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டே கலைஞர் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணாரு. ஆனால் ஆட்சி மாறினோடனே இந்த அம்மாவை வந்து திறந்து வச்சாங்க. அதனால பக்கத்துல இந்த அம்மா பேர் தப்பு இல்லையே. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஒரு ஆட்சி
இன்னொரு ஆட்சி வரும்போது என்ன திட்டம் இருக்கோ அது தொடரதான் செய்வாங்க. அது நான் வந்து தப்புன்னு சொல்லல. இவங்க போய் அதுக்கு பிரஷர் கொடுத்து சீக்கிரம் வந்து ஆரம்பிங்கன்னு 56 நாள்ல எங்க ஐயா pressure நாங்கதான் போய் கொடுக்குறது? 40 லட்சம் கோடியை கொண்டு வந்தோம்னு சொல்லும் ஐயா, போதுதான் கொஞ்சம் பொறுத்துதான். ஏன்னா எல்லாருமே சின்ன சின்னவங்க கண்ணே, பசங்க. இங்க உங்க பாருங்க. வயசுக்கு நீங்க இங்க பாருங்க, பாத்து அந்த கூட்டத்துக்கு போனவங்க எல்லாம் இந்த மேடத்தோட சேர்ந்து போனவங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் தான் போயிருக்காங்க. அரசு அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரயாணங்கள்லாம் ஏற்கனவே எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் போயிருக்காங்க. எல்லா அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் எப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு நிமிஷம், இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தலைமுறையே மாறி இருக்குது. இப்ப ஜென்சி தலைமுறைன்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து நீங்க இது வரைக்கும் நான்லாம் கூட நம்பிட்டு இருந்த இந்த தேர்தல் வரைக்குமே இந்த திராவிட கட்சியினுடைய வாக்கு வங்கி உடைக்க முடியாது. புதுசா ஒரு நடிகரே வந்தாலுமே இப்ப இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற நம்ம ஜோசப் விஜய் அவர்கள். ஆனா நான் கூட நினைச்சது என்னன்னா, அவர் வேணா ஜெயிப்பாரு, ஒரு 10 சீட் வரைக்கும் வருவாங்க, இப்படிதான் நினைச்சோம். இவருடைய புகழ் வெளிச்சம்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்க எல்லா கேண்டிடேட்டுக்கும் போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. இது இந்த 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 மண்ணில் நடக்காத ஒரு விஷயம். விஜயகாந்த் வந்தாரு, அவர் மட்டும் ஜெயிச்சாரு, ஒரு 8% வாக்கு வாங்கினாரு. கமலஹாசன் வந்தாரு, ஒரு 4% வாக்கு வாங்கினார். ஆனா பெரிய மேஜர் சிட்டிஸ் எல்லாம் 15% வரைக்கும் வாக்கு வாங்கினாரு. இது எல்லாமே நடந்துச்சு. அவங்க எல்லாரும் கொஞ்சம் பார்த்து அப்புறம் தான் மக்கள் வாக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு ஜென்சியை அந்த தலைமுறையை மாத்திருச்சு. பாருங்க. இல்ல அது வந்து அவருக்கு அதிகமான எண்ணிக்கையில 108 ஜெயிச்சு வந்துட்டாரு, அதை சொல்லுங்க. ஆனா 3ல் 1 பங்கு தான் ஜெயிச்சிருக்காரு, 2 பங்கு ஜெயிக்கல சார். அப்படி இல்ல, இங்க பாருங்க. இல்ல போன ஆட்சியில பாருங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 96ல வந்து எங்க ஆட்சிகளுக்கும் அவங்களுக்கு ஆமாங்க, இதுதான் அப்படித்தான் பார்க்க முடியும் சார். சீட்டு கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா கூட 107 தான் வந்திருக்கு. திமுக எவ்வளவு வந்திருக்கு, அதிமுக எவ்வளவு சீட்டு வந்திருக்கு? கலைஞர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. தோற்றவன் சொல்வது சதவீத கணக்கு, வெற்றி பெற்றவன் சொல்றது சொல்லல கண்ணு. நீங்களே சொன்னீங்களா இல்லையா? எத்தனை மாவட்டங்கள்ல அவங்க 8 மாவட்டங்கள்ல அவங்க எங்கேயுமே ஜெயிக்கல. சோ இது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகல இன்னும். இது வந்து விஜயினுடைய பாருங்க, அவர் வந்து இந்த குட்டீஸ், அப்புறம் யாரு சுட்டீஸா குட்டீஸ், அதுக்கப்புறம் வேற யாரா இருந்தாலும் வாக்காளர்கள் மக்கள் தீர்ப்ப அதை நம்ம ஏத்துக்கிறாங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க போராட்டம். மக்களின் மகேசன் தீர்ப்பு 1967ல திமுக விட காங்கிரஸ் அதிகபட்சமான வாக்கு வாங்க. காமராஜர் ஆமாங்க, நாங்க ஆட்சி அமைச்சோம், நாங்க எண்ணிக்கையில அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன். இவர் 3ல் 1 பங்கு வந்திருந்தாலும் 108 சீட்டு வந்துட்டாரு. அதனால எங்களுடைய கூட்டணி கட்சியில எல்லாம் ஆட்சி அமைச்சிட்டாரு. எல்லாருமே திமுக சார்பா பேசக்கூடியவங்க அல்லது எதிர்த்தரப்புல பேசக்கூடியவங்க அத்தனை பேர் சொல்லக்கூடிய இந்த விமர்சனம் எப்படின்னா, உங்களுக்கு எதிரா 130 பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க, 134 தொகுதிகள்ல உங்களுக்கு 108 தான் போட்டிருக்காங்க. இதுதான் ஜனநாயகத்தோட இயல்பே. அதுதான் மோடி அவர்கள் ஒரு ஓட்டுல அவர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சதாங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லைங்க. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, நல்ல ஆட்சி கொடுக்கட்டுங்க. இப்ப நாங்க பொறுக்கிறோம். நாங்க என்ன காலில் என்ன வெண்ணி ஊத்திட்டு இருக்கோம், நெருப்புல நிக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால நான்லாம் சிறைக்கு போய் வளர்த்த கட்சி, அந்த கட்சி இன்னைக்கு உடைச்சு இன்னைக்கு நாசமாக்கிட்டு இருக்கீங்களா? அந்த வயிற்றுச்ச உங்களுக்கு சும்மா விடாது. யாரையும் நிர்பந்திக்கல, என்ன நிர்பந்திக்கல, சும்மா இருக்க நிர்பந்திக்கல. அவரவர் விருப்பத்தின்படி தான் உள்ள வராங்க. விருப்பத்துல திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு முன்னாள் அமைச்சர் மந்திரிகள் யாரும் போகலையா? அதிமுகல இருந்து திமுகவுக்கு அமைச்சர்கள் மந்திரிகள் யாரு ரிசைன் பண்ணிட்டு போனா? யார் சார் ரிசைன் பண்ணிட்டு போனா சொல்லுங்க. அப்ப எழுதல யாரு பதவியில இருக்கும்போது யாரு போனா? எல்லாம் தோத்து போய் அவன் எம்எல்ஏவா இருந்திருக்க மாட்டான், கட்சிக்கு வந்திருப்பான். அந்த மாதிரிதான் வந்தாங்களே தவிர யாரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி யாரும் வந்ததே இல்ல. இது புதிய மாற்று அரசியல், புதிய மாற்று இல்ல. இது வந்து அதாவது புதிய மாற்றுன்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு மிகப்பெரிய
அதாவது இங்க உங்களுக்கு அந்த கட்சி நாங்க வளர்க்கறதுக்கு அந்த கொடிக்கெல்லாம் நான் சிறைக்கு போனவங்க. அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அழிக்கிறீங்க. நியாயம். ஜெயலலிதா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஏன் அழிக்க முடியல? சொல்லுங்க. ஏன் அழிக்க முடியல? எம்ஜிஆர் அழிக்க முடியல. ஏன் அழிக்க முடியல? ஏன்னா இங்க ஒரே மையப்புள்ளி சரியாக இல்லைன்றதுனாலதான் அவங்களே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இவரு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் இருங்க. எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் ஆண்டிருக்காரு. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நபர்களும் 2 அமைச்சரா இருந்தாங்க. ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சரா இருந்தாரு, ஒருத்தர் மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தாரு, இன்னொரு கல்வித்துறையா இருந்தாரு, சட்டத்துறையில இருந்தாங்க. இவ்வளவு பேரும் பொறுப்பு வச்சுட்டு இருந்தவங்க தான். பொறுப்புல இருந்து பொறுப்பு இல்லை திரும்ப பொறுப்பு கிடைக்குமாங்கிற அந்த இதுல வர்றாங்க. அவ்வளவுதான். 4.5 ஆண்டுல ஆண்டுது உண்மை. பிஜேபியினுடைய ஆதரவு இல்லைன்னா எடப்பாடியார் அங்க ஆட்சி அமைக்கிறாங்க வாய்ப்பு இல்லை. உண்மையா அதிமுக மெஜாரிட்டியில தான் ஆட்சியில இருந்தாங்க, மைனாரிட்டியில ஆட்சியில இருக்கல. ஆனா 2016 மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தான் அதிமுக அரசு என்பது. எடப்பாடியார் வந்தது உட்கட்சிக்குள்ள பிரச்சனை அவங்களா தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லலாம். அது அவர் பட் அது வந்துட்டாரு. ஆனா இப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதன் பிறகு தொடர்ச்சியா இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கும் தன்னுடைய தலைமையை நிலைநாட்டுறதுக்கும் போராடுறாரு. அதை குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நான் சொல்றேன், 1972 அக்டோபர் 17 அதிமுக துவங்கப்படுகிறது. அதுல இருந்து 72 இருந்து 77 வரைக்கும் கட்சி சிறப்பாக நடக்குது. 77 இருந்து 87 வரை எம்ஜிஆர் ஆட்சி. அதுக்கு பிறகு இடைக்காலத்துல ஒரு ஜானகி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி. இந்த ஆகப்பெரும் தலைவர்களால கலைக்கப்படாத அந்த கட்சி இன்னைக்கு எடப்பாடியாரின் தலைமையில கலைஞ்சி கந்தரகோலமாக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுயநலமிக்க ஒரு தலைவராக இவர் உருவாகிறார். யாரு? எடப்பாடியார் உருவாகிறார். யாரு போனாலும் போங்க, நான் தான் மையப்புள்ளி. தடுக்கவே இல்லை. சோ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நடுமாடு ஸ்ட்ராங்கா இருந்தா ஓரமாடு ஒழுங்கா வரும், அந்த போர் அடிக்கும் சொல்லுவாங்க நெற்களஞ்சியங்கள். அதே மாதிரி நீங்க நான் என்ன சொல்றேன், நான் தவறா எடுத்துக்கூடாதாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த தலைமை பண்பு சரியான முறையில் இருந்து ஏன் உங்க இருந்து வெளியே போறாங்க? ஏன் இப்ப திமுக இருந்து யாராவது இங்க போறாங்களா? தாவேகாவுக்கு இப்ப அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன கேட்டீங்கன்னா, உங்கள் தலைமையின் மீது நம்பிக்கையற்று போகும்போது வேறு ஒரு தலைமையை நாடி போவதற்கான அடிப்படை காரணம் பொதுவாக ஒரு கருத்தை ஒரு மக்களுடைய நியாயமான கருத்து. ஆனா எப்படி நான் என்ன சொல்றேன், அது அவரை இது சட்டவிரோதம் அல்ல. நான் இன்னும் ஜெயிக்காதவங்க போனா ஆச்சரியப்பட ஒண்ணு இல்ல, சட்டவிரோதம் சட்டவிரோதமா இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சரி ஒத்துக்கல. சட்டவிரோதம் இல்ல. அவன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படலாம், ரிசைன் பண்ணலாம், அதுக்கு 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வரலாம்னு சொல்லி ஆணையம் சொல்லுது. சரி, புரியுங்களா? நீங்க சட்டப்படி ஐயா சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் தான் பேசுறோம். நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஜனாதிபதி உங்களுக்கு யார் தேர்ந்தெடுக்கிறா? ஜனாதிபதி உச்சநீதிமன்ற நான் என்ன சொல்றேன், ஜனாதிபதி யார் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாரு, எம்பி தேர்ந்தெடுக்கிறாரு. அது பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஜனாதிபதி. இங்க சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்ட கவர்னரா? யாரு? சட்டமன்றத்துக்கு கவர்னர் கட்டுப்படுவார்? இல்ல. அப்புறம் எப்படி இது கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிறமா இல்லையா? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிறமா இல்லையா? பாராளுமன்றத்துல அந்த பாராளுமன்றத்துக்கு, ஏன்னா பாராளுமன்றத்துல எல்லாம் விவாதிச்சு அவன் போய் மேல போனா இவரு கையெழுத்து போடணும். இல்ல நான் சொல்றேன், ஜனாதிபதி இது ஜனாதிபதியால் நியமிக்கப்படக்கூடிய நியமன போஸ்ட் தான். அதுதான் பேர். ஜனாதிபதி எதுக்கு தாடின்னு கேட்டாரு, புரியுதா? எதுக்கு கவர்னர் கேட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஜனாதிபதியை நீக்குவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, கவர்னரை நீக்குவதற்கு சட்டசபைக்கு அதிகாரம் இல்லை. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிறேன் இல்லையா? அப்ப இதையும் நீங்க ஏத்துக்கணும். சரி, இவரு சட்டப்படி ஐயா போறாரு. நீங்க சொன்ன இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி எல்லாம் இப்படி போறாங்களே அப்படிங்கிற உண்மை. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப கலைஞரை எடுத்துக்குங்க. எம்ஜிஆர் ஆண்ட ஒரு 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு வனவாசனே வச்சுக்கலாம். இந்த கட்சியை வெறும் எதிர்கட்சியாவே இருந்து கட்டுக்கோப்பாவே வச்சிருந்து அப்படியே வச்சிருந்தாருங்க. அவர் இருந்த 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம்ன்றாங்க, 49 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவருக்கு. அதுல பெரும்பாலும் 19 ஆண்டு காலம் தான் அவர் அதிகாரத்திலே இருந்திருக்கிறார். மீதி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் போல எதிர்கட்சியா தான் இருந்திருக்கிறாரு. ஆனா கட்சி எப்படி வச்சிருந்தாரு, அது போல இங்க வச்சிருக்க தவறிட்டாங்கிறது தான். அதெல்லாம் கண்ணு
ஆசைக்கு அளவு இல்லை கண்ணு. அதிகாரத்துல உட்கார்ந்துருந்தவன் திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இது போன்ற நபர்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் அது தெளிவான நீரோடையா இருந்துகிட்டு இருக்கிறதுல இவங்க போய் அதை கலக்கி விட்டு அதுல மீன் பிடிச்சிட கூடாதுங்கிறது அந்த நோக்கத்துல தான் நாங்க பேசுறோம். நோக்கம் இல்லை. நான் பேசுற நோக்கம் நல்ல நோக்கம் தானே. அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா குட்டையை குழப்பி மீன் பிடிக்க கூடாது. ஏற்கனவே தெளிஞ்ச நீரா இருக்கு, ஏதோ அவங்க போயிட்டு இருக்காங்க, அந்த வழியில போயிட்டு இருக்காங்க, அது போகட்டும். அதை விட்டுட்டு இப்ப இவங்களையெல்லாம் சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு நாளைக்கு எங்களுக்கு பொறுப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, பருப்பு இல்லைன்னு இவ்வளவு பேர் இங்க இருந்து படையெடுத்து வர்றது தாவேகாவுக்கு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சவால் மட்டும் இல்லைங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்களையும் நீங்க வந்து ஆளுமைகளை எல்லாம் கட்டி அவனுக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுத்து, அதே சமயத்துல ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கத்துக்கு வந்து இதுல எல்லாம் பணி செஞ்சவங்களே நீங்க விட்டுறக்கூடாது. உங்க கூட அதுதாங்க இப்ப அங்க வந்து நீங்க இது வந்து 2 பிரச்சனை இப்ப அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இல்ல ஆனந்தா. ஆனந்த் வந்து மன்றத்தின் சார்பா வந்திருக்காரு. இவர் வந்து ஜெனரல் எம்எல்ஏக்கள்லாம் இவருக்கு சப்போர்ட்ல இருக்காங்க. இப்ப சில மினிஸ்டர்ஸ் இவருக்கு சப்போர்ட், சில மினிஸ்டர்ஸ் அவருக்கு சப்போர்ட். அவருக்கு இப்ப பாருங்க இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் நடக்கும். எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா 2ஆம் இடம் யாருக்குங்கிற பிரச்சனையே இப்ப அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நான் என்ன சொல்றேன், ஆனந்த் வந்து போட்டி இருக்கு. ஆனந்த் ஒரு கற்பனை, அவர்தான் கற்பனை இல்ல, ஆனந்த் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொண்டர்களை வழி நடத்தி கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமா அந்த மன்றத்தினுடைய தலைவராக இருந்து கட்சியை வளர்த்திருக்காரு. அவரை விட்டுட்டு இன்னைக்கு புதுசா பணம் இருக்குங்கிறதுனால ஒருத்தர் வந்து இன்னைக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்றாருன்னா எப்படி இருக்கும்? பாயிண்ட் வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாம இருக்க முடியுமா? நிச்சயமா அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம அதான் தெளிவா ஆட்சி ஜோசப் விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது ஆட்சி ஏற்கும்போது அன்னைக்கே சொல்லிட்டார், பலவிதமான தலைமைகள் இல்லை, ஒற்றை தலைமை, பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் நான் தான். புரியுதுங்களா? ஸோ ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆளுமைக்கு ஒரு தலைவரால ஒரு கட்சியை வழிநடத்த முடியாமல் போகாமல் இருப்பதில்லை. புரியுதுங்களா? சூழல் அருமையா போயிட்டு நல்லா நடக்கும். கற்பனை ஊடகங்களாக நம்ம எதுவாலும் கணிச்சிடலாம், அது ஒன்றும் இல்லை, ஜோசியம் சொல்ற மாதிரி ஆகாது. இப்போது இருக்கும்போது கட்சி வலுவடைந்து வருகிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. நம்ம கற்பனையா பேசல, நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பேசுறோம், அவ்வளவுதான். தொடர்ச்சியா பேசுவோம், நிறைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம பேசுவோம். அந்தமைக்கு நன்றி, வணக்கம்.